ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாரா. இன்றைக்கி உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் என்ன போயிட்டுருக்கு, என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். கைஸ் ரிமெம்பர், திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங், ஸோ டேக் வாட் ரெசன்ட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இது டைம்லெஸ் ரீடிங். ஒருவேளை உங்களோட அந்த சோலுக்கு இது நோன்னு தோணுச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது, அதில் நீங்கள் என்னை ரீச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கார்ட் சஃபலிங் பண்ணும்போது உங்கள் பர்சனை நினைங்க, நல்ல விஷயங்களை நினைங்க. டீப் ப்ரீத் எடுத்து உங்கள் பர்சன் நினச்சி திங்க் யுவர் பர்சன் அண்ட் தேர் நேம். இந்த சஃபலிங்கில் உங்களோட கொஸ்டினை சார்ஜ் பண்ணுங்கள். இது பர்சனல் ரீடிங்குன்னு சொல்லிவிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். மேபி இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோவாக இருக்கலாம். ஸோ லெட்ஸ் செக் த வைப் என்ன வருதுன்றதை பார்க்கலாம். வேண்டாத கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம், யாரும் யாரோட ரிலேஷன்ஷிப்பையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் அண்ட் சோல். ஓகே, பாட்டம் ஆஃப் த டேக் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஓகே, குயின் ஆஃப் வாண்ட்ஸ், குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், தென் ஸ்ட்ரென்த் கார்டு, 3 ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், த டவர், the hanged man, then ஒரு நிமிஷம் தலைகீழ வச்சுட்டேன். ஓகே, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், தென் 5 ஆஃப் வாண்ட்ஸ், 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பாட்டம் ஆஃப் தி டெக் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ கைஸ், இதில் இருக்கிற குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து உங்கள் பர்சனோட அந்த கோர் நேச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இவங்களை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க வந்து ரொம்ப போல்டாக, கான்ஃபிடெண்ட்டாக, யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் மாதிரி தெரியும். அவங்க ஃபீலிங்ஸை எப்போதுமே வெளியே காட்ட மாட்டாங்க. யார் முன்னாடியும் வீக்காக நின்று அனுதாபம் தேடுற பர்சன் இவங்க இல்லை. பட் உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே ரொம்ப இமோஷ்னலான ஆள் இவங்க. அவங்களோட வலியை கூட ஒரு சின்ன சிரிப்பில் மறைக்க ட்ரை பண்ணுற கேரக்டர். ஈகோவை விட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சன் இவங்க. ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சுன்னா அதை வெளியே ஒத்துக்க பயந்து சைலண்ட்டாக உள்ளுக்குள்ளேயே சஃபர் ஆகிற டைப் உங்களோட பர்சன். அதே மாதிரி நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து உங்களோட பாஸ்ட் கனெக்ஷனில் இவங்க எப்படி இருந்தாங்கன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களோட கனெக்ஷனில் அவங்க எப்போதுமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற ஆள் இல்லை. எவ்ரி திங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகணுன்ட்டு யோசிச்ச ஆளாக இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க மனசில் ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ரொம்ப டைம் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டா அது ரொம்ப சீரியஸாக எடுக்கிற மென்டாலிட்டி இருக்கிற ஒரு பர்சன் இவங்க. இவங்களோட இந்த ஓவர் திங்கிங்னால தான் சில நல்ல மூமெண்ட்ஸும் சான்ஸும் மிஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கார்டு சொல்லுது. மேபி நீங்கள் எதாவது சொல்லும்போது நான் இப்போ ரெடி இல்லை, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு யோசிச்சே பல விஷயங்களை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்ட எனர்ஜி வந்து தெரியுது கைஸ். அதே மாதிரி 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி கூட இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்றதை காமிக்குது. வெளியே பார்க்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தோணும். பட் இன்ட்ராக்ஷன் இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, மற்றவங்க முன்னாடி நார்மலாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் டீப் டவுன் பார்த்தா அங்கே ஒரு எமோஷ்னல் வார்ம்த் இல்லை. இந்த குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி இருக்கிறதுனால அந்த தேர்ட் பார்ட்டி ரொம்ப ப்ராக்டிக்கலாக லாஜிக்கை மட்டுமே பேஸ் பண்ணி யோசிக்கிற ஆளாக இருக்கலாம். லவ்வை விட கேல்குலேஷன்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லவ்வை விட கேல்குலேஷன் தான் இங்கே அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் உங்கள் பர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த எமோஷ்னல் கம்ஃபர்ட் வந்து அங்கே ஃபுல்லாக கிடைக்கல. அதை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணுற எனர்ஜி தெரியுது கைஸ். அதே மாதிரி 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்டு 5 ஆஃப் வாண்ட்ஸ் தேர்ட் பார்ட்டி மேலே இருக்கிற ஃபீலிங் மாறுறதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேஷன் வந்து பீக்கில் இருக்குது. ஹார்ட் ஒரு பக்கம் இழுக்குது, ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி இன்னொரு பக்கம் இழுக்குது. 2 பக்கமும் தொல்லைகள் இருக்கிறதுனால எதை செலக்ட் பண்ணணும்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்குறாங்க. சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ்,
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் என்னங்க சொல்லுவாங்க? வெளியில சொல்ல முடியாத அந்த சைலன்ட் டென்ஷன் போயிட்டுருக்குது. அம் ஒரு ஒரு விதமான இம்பேலன்ஸ் எனர்ஜி அங்கே போயிட்டுருக்குது. ஸ்டார்ட்டிங்ல இருந்த அந்த அட்ராக்ஷன் இப்போ இல்ல. அது வந்து இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா மாறி நிக்குது. தென் த ஹேங்க்ட் மேன் அண்ட் டவர் ஒண்ணா இருக்குது பாருங்க. இது வந்து அவங்க வந்து 3 பார்ட்டிலேருந்து வெளில வர ட்ரை பண்றாங்கன்றத காமிக்குது. ஸோ இந்த ஹேங்க்மேன் அண்ட் டவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான காம்பினேஷன். ஹேங்க்மேன் என்ன சொல்லுதுன்னா, அவங்க இப்போ தான் சிச்சுவேஷன வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா அதே ஃப்ளோல ம வந்து அவங்க இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இல்ல. ஏன்னா, இங்க வந்து டவர் கார்டு இருக்கு. ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச், சடன் ஷாக் இல்லன்னா, அ அவங்களோட ட்ரூ ஃபேஸ் வந்து உங்க பெர்சன் வந்து புரிஞ்சுக்க போறாங்கன்றது இந்த கார்ட் சொல்லுது. இந்த 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப் லாங் டேர்முக்கு செட் ஆகுமான்னு அவங்க மனசுல வந்து ஒரு பெரிய கேள்வி ஸ்டார்ட் ஆயிருக்குது. அந்த கனெக்ஷனோட ஸ்ட்ரக்சரே இப்போ ஷேக் ஆக ஆரம்பிச்சிருக்கிற ஒரு எனர்ஜிய வந்து இந்த கார்ட்ஸ் காமிக்குது. தென் கரண்ட் மைண்ட் செட்ட வந்து கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க பெர்சன் வெளியில எவ்வளவு தான் காமா அ அப்படியே ரொம்ப ஓகே, ஓகே மாதிரி மெயின்டெயின் பண்ணினாலும், உள்ளுக்குள்ள ஹெவி ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. நைட்ல தூக்கம் இல்லாம ஓவர் திங்கிங், கில்ட், ரெக்ரெட், ஃபியர் அந்த மாதிரி எனர்ஜி வந்து நெறைய போயிட்டுருக்குது. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், என்னாத்தையும் இழந்துட்டோமோ, வாட் நெக்ஸ்ட் என்ன நடந்துரும்? நம்ம பேர் கெட்டுருமா? எங்கே போய் இது முடிய போகுதுன்ற ஒரு எனர்ஜி போயிட்டுருக்குது. பட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜில ஃபீலிங்ஸ கட் பண்ணிட்டு, அ லாஜிக்கல் டிசிஷன் எடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனா 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கிளியரா சொல்லுது, அவங்க மனசு இப்போ நிம்மதியா இல்ல. ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள், ரெக்ரெட், ரொம்ப கவலையில தான் அவங்க இருக்கிறாங்கன்றது இந்த கார்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்பளோட ஸ்ப்ரெட்ல அண்ட் 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால, அவங்க ஃபேமிலில கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய உண்மை வந்து வெளிய வந்திருக்கு. இல்லாட்டி இந்த விஷயம் 3 பார்ட்டியோட பார்ட்னருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குன்ற எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த டவர் கார்ட் எப்பவுமே ஒரு ரகசியம் திடீர்னு உடையிறதும், எதிர்பாராத அதிர்ச்சியும் தான் ரெப்ரசன்ட் பண்ணும். அதனால இந்த விஷயம் வந்து ஏனோ தானோன்ட்டு இல்லாம ஒரு பெரிய சலசலப்பையோ, இல்ல வீட்ல அமைதியோ குலைக்கும் ஒரு சாக்க அங்கே வந்து கொடுத்துருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ காமிக்குது. இதனால 3 பார்ட்டி இப்போ 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜில இருக்கிறாங்க. அதாவது இனிமேல் என்ன செய்வது? இந்த உண்மைய எப்படி மறைப்பது? இல்ல எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம கண்ண கட்டி காட்டுல வித்துட்ட மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்கன்றது இந்த கார்ட் காமிக்குது. ஸோ 5 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால, உங்க பெர்சனுக்கு இதனால கொஞ்சம் பயங்கரமான மன உளைச்சலும், ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸும் ஆயிருக்கு. அது சும்மா சாதாரணமான கவலை இல்ல. தூக்கத்த கெடுக்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் போயிட்டுருக்குது. 5 ஆஃப் வாண்ட்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, அங்கே நிம்மதியான பேச்சே இல்ல. பார்ட்னருக்கு விஷயம் தெரிய வந்ததுனால, இல்லாட்டி சந்தேகம் வந்ததுனால, அங்கே தினமும் வாக்குவாதங்கள், ஈகோ, மோதல், பெரிய சண்டைகள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. உங்க பெர்சன் வந்து இப்போ 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜில இருக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? அவங்க ஏன் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜில இருக்கிறாங்கன்னு. தேவையில்லாம ஒரு டேங்கிள்ல மாட்டிக்கிட்டோமோ! இதோட என்ன ஆக போகுதோன்ற ஒரு குத்த உணர்ச்சியும், பயமும் அவங்கள வந்து நைட் டைம்ல தூங்க விடாம பண்ணிட்டுருக்குது. ஏன்னா, உங்க பெர்சன் வந்து எல்லார்ட்டயும் எல்லாத்தோட குட் புக்லயும் ஸ்டே ஆகணும்ன்ட்டு யோசிக்கிற ஆளு. இப்ப பேர் கெட்டுறதுனால கொஞ்சம் பயத்துல, தூக்கமின்மையில போயிட்டுருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி காய்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக் 4 ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்கிறதுனால, உங்க பெர்சன் வந்து உங்கள ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப ஹோல்ட் பண்ணியிருக்கிற எனர்ஜிய காமிக்குது. அவங்க உங்கள கம்ப்ளீட்லி மறந்துட்டாங்கன்ட்டு இந்த கார்ட் வந்து சொல்லல. மெமோரீஸ், எமோஷன்ஸ், பாஸ்ட் கனெக்ஷன் எல்லாம் அவங்களோட ஹார்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்கா லாக் ஆகி இருக்குது. ஸோ ஓவரால் எனர்ஜி பார்த்தா அவங்களுக்குள்ள அன்ஸ்போக்கன் ஃபீலிங்ஸ் போயிட்டுருக்குது. எமோஷனல் கன்ஃப்யூஷன்ஸ் அதிகமா இருக்கு. 3 பார்ட்டில ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் போயிட்டுருக்குது. டவர் கார்டு இருக்கிறதுனால சடன் சேஞ்ச் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பாஸ்ட்ட விட அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்ப விட முடியாத எனர்ஜி வந்து காமிக்குது. ஸோ உங்க பெர்சன் இப்பவே ஹாப்பி அண்ட் செட்டில் ஸ்டேட்டா இருக்கிறாங்கன்றது தெரியல. வெளியில ஸ்ட்ராங் ஃபேஸ் காட்டினாலும், உள்ளுக்குள்ள ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா டவர் அண்ட் ஹேங்மேன் காம்பினேஷனால ஒரு மேஜர் ரியலைசேஷன் பீரியட்ல இருக்கிறாங்க.
ஏதோ ஒரு ட்ரூத் அவர வேக்கப் பண்ண போற மாதிரி எனர்ஜி வந்திருக்குது கைஸ். ஸோ நீங்க அவங்கள சேஸ் பண்ண வேண்டாம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் குரோத். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா, தேர்ட் பார்ட்டி ஃபேமிலில விஷயம் லீக் ஆயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, அங்கே அந்த உங்க பெர்சன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இல்ல. அதனால ஒரு வேளை இந்த டாரோ ரீடிங்குன்றது உங்க மனசுக்கு கரெக்ட்டா இருக்குன்றதுனால தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, அவங்க வரும்போது வரட்டும். நல்லா பார்த்த உங்களே ஏமாத்துனால, அங்கே மட்டும் அது எப்படி இருக்க போகுது? யோசிச்சு பாருங்க. அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, ஜெண்டர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதனால சும்மா உங்கள போட்டு கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம். அவங்க வரும்போது வரட்டும். நீங்க உங்களோட லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவங்கள நம்பி நம்ம பொறக்கல, இவங்கள நம்பி நம்ம சாக போறதில்ல. நம்ம செத்தோனே இவங்கலாம் நம்ம கூட சாகலாம் போறதில்ல காய்ஸ். அதனால நான் என்னன்றேன், இந்த மாதிரி விட்டுட்டு போன ஆளுங்க முன்னாடி நீங்க நல்லா போல்டா மேக்னெட்டிக் எனர்ஜியோட வரணும். நீங்க வேணா பாருங்களேன், இந்த ரீடிங் பார்க்குற வியூவர்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு சேனல் ஆகுது. ஒரு காலத்தில இந்த பெர்சன் உங்க கண்ணு முன்னாடி நிக்கும்போது, ஐயோ! இவனா நம்மளுக்கு ஏன் இவன் வரான்? நம்மளுக்கு ஒரு மாதிரி இவன் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறானேன்ற அளவுக்கு நீங்க வாழ போறீங்க. ஒரு நியூ லவ் உங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த டவர்ன்றது உங்க பெர்சனல் லைஃப்ல இல்ல, உங்க லைஃப்லயும் தான் காமிக்குது. ஸோ மேபி இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட இருந்து நீங்க எஸ்கேப் ஆயி ஒரு நியூ லவ்வ கெயின் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்குது. ஜோடியாக் சைன் சொல்லிடுறேன். ஸோ லியோ, லிப்ரா, அக்வாரியஸ், ஏரிஸ், ஜெமினி, சாகிட்டாரியஸ், கேன்சர். அதே மாதிரி ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ் ASRKMTLDPVNJC. மேபி இது உங்க பெர்சனோட இதில இருக்கலாம். இல்ல தேர்ட் பார்ட்டியோட பேர் தெரிஞ்சிருந்தா அங்கே இருக்கலாம். இல்லாட்டி உங்களோட பேர்ல இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றத பார்த்துக்கங்க. ஸோ கைஸ், திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே. அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணுங்கள்.